சென்னை கோடம்பாக்கத்தில் நேர்ந்த விபத்தில் அரசு பேருந்து கடியில் இருசக்கர வாகனம் சிக்கியது. செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். சென்னை கோடம்பாக்கத்தில் நேர்ந்த இந்த விபத்து குறித்து சொல்லுங்க கதிரவன். சென்னை கோடம்பாக்கம் பூர்விகா ஷோரூம் அருகே அரசு பேருந்து பெண் ஒருவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து உள்ளாகி இருக்கிறது. இதில் அந்த பெண்ணுக்கு காலில் காயம் ஏற்பட்டு அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக பாதசாரி ஒருவர் திடீரென அந்த சாலையை கடக்க முயன்றதுனால இருசக்கர வாகன ஓட்டி வந்த அந்த பெண் இருசக்கர வாகனத்தை பிரேக் அடித்து நிறுத்தியதனால பின்னால் வந்த அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. பெண் காயங்களோடு தப்பிய நிலையில பேருந்தின் அடியில் இந்த இருசக்கர வாகனம் சிக்கிக் கொண்ட நிலையில அதனை மீட்கக்கூடிய நடவடிக்கைகளை இருக்கக்கூடிய பொதுமக்களும் மற்றும் மற்ற ஊழியர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு வடமாநில வாலிபரும் இதில் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக இருசக்கர வாகனம் பேருந்து கடிகளை மாட்டிக்கொண்ட நிலையில் அதனை மீட்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கூடிய நிலையில அதனை சீர் செய்யும் பணியில போக்குவரத்து போலீசாரும் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து டி நகர் வரை செல்லக்கூடிய சென்னை மாநகர அரசு சொகுசு பேருந்தான தடம் எண் 72D என்ற பேருந்து தான் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறது. கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை வழியாக சென்று கொண்டிருந்த போது இந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முழுமையான காரணங்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.